யாஷ்வமிஷியனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஆராய போகக்கூடிய வேத பகுதி என்னென்னா, யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இந்த வசனத்தில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை பார்வோன் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு அவர் யார் என்கிற கேள்வியை அவர் எழுப்புறார். இந்த தருணம் எந்த இடத்துல ஏற்படுதுன்னா, மோசே போய் பார்வோனுக்கு முன்னதாக நிற்கிற போது பார்வோன் தன்னுடைய தேவனை குறித்து பேசுகிற போது, நீ சொல்லுகிறதெல்லாம் சரி, ஆனால் அந்த கர்த்தரை நான் அறியேன், அவர் யார்? முதல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியாத பட்சத்தில் நான் எதுக்காக அவருடைய பேச்சிற்கு நான் செவி கொடுக்க வேண்டும்? அந்த பேச்சை கேட்டு நான் எதுக்கு இஸ்ரவேல் ஜனத்தை நான் இங்கேருந்து அனுப்பணும் என்கிற கேள்வி அவர் எழுப்புறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேகருடைய கேள்வியாக தான் இருக்கிறது, இந்த கர்த்தர் யார்? இன்னும் ஒரு படி இதற்கான பதிலை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முகாந்திரத்தோடு நம்ம தேடுகிறோம்னா, என்னுடைய ஸ்தாபனம் யாரை கர்த்தர் என்று காட்டுகிறதோ, என்னுடைய மத போதகர் யாரை கர்த்தர் என்று காட்டுகிறாரோ அவர்தான் கர்த்தர் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் ஒரு ராஜா இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால் இதற்கான விடை மிகப்பெரிதாக இருந்திருக்கும். அதனால தான் அவருக்கும் அந்த கேள்வி வந்திருக்கிறது. இப்போ அதற்கான விளக்கத்தை மோசே கொடுக்கிறார். அடுத்த வசனம் யாத்ராகமம் 5:3 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள், எபிரியருடைய தேவன் எங்களை சந்தித்தார். கர்த்தர் யார் என்கிற கேள்விக்கான முதல் பதிலாகவே அவர்கள் வைக்கக்கூடிய விடயம், எபிரியர்களுடைய தேவன் எங்களை சந்தித்தார். ஒரு ராஜாவின் முன்னதாக மோசே கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. மோசையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த வார்த்தையை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எபிரியர்களுடைய தேவன் எங்களை சந்தித்தார். மோசையும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. அதை விவரிக்கக்கூடிய மோசே சொல்லக்கூடிய பதில் தான் என்னது? எபிரியர்களுடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்று சொல்லி. இதை ஆங்கில வேதாகமும் இப்படி சொல்லுதுன்னு பாருங்க. எக்ஸோடஸ் 5வது சாப்டர் அதனுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. And Barak said, who is the Lord that I should obey his voice to let Israel go? I know not the Lord, neither will I let Israel go. இங்கேயும் அதே கேள்வி எழுப்பப்படுது, who is the Lord என்று சொல்லி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. தமிழ் வேதாகமும் கர்த்தர் என்றும் ஆங்கில வேதாகமும் லார்ட் என்று சொல்லியும் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமும் கூட, and they said, the God of Hebron hath met with us. God of Hebron, எபிரியர்களுடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்கிற பதிலையே சொல்கிறார்கள். எபிரியம் என்பது இங்கு மாற்றப்படவில்லை, எபிரியர்களுடைய தேவன் என்பதும் இங்கு மாற்றப்படவில்லை.